6:40 சக்பரு. அவ்வளோதான் ஆச்சு. இன்னும் 4:30 ஏன்னா 5 மணிக்கா 4:30 மணிக்கே வச்சுட்டேன். டென்ட் ஸ்பாட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம். தலைவன் கழுவிட்டு இருக்கான். எல்லாம் பேக்கிங்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடம் பிளேஸ் வந்து கல்பா. நிஜமாக வேறு லெவல் ஸ்பாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். பட் நான் இங்கே வந்து அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட்டை 2-3 டைம் கேட்டனால இங்கே ஸ்டே பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து கிடைக்கிற இடத்துலலாம் டென்ட் ஸ்டே பண்ண முடியாது. நமக்கு இந்த ஸ்பாட் கிடச்சது வந்து நிஜமாக நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நல்லா இருந்துச்சு. நேற்று வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. டின்னர் வந்து சிக்கன் வாங்கி கிரில் சிக்கன் பண்ணோம். ஸோ நல்லா இருந்தது. கேம்ப் ஃபயர்னு எல்லாமே வந்து இங்கே ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க, நல்லா பழகினார் அவர். ஸோ அவர் நிறைய ஹெல்ப்பும் பண்ணார். ஸோ கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு அது இது நிறைய பண்ணார். ஸோ இங்கேருந்து இப்போ எல்லாமே இப்போ பேக்கிங் பண்ணி நம்ம கிளம்ப போகிறோம். காலை வெயிட்டா கொஞ்சம் போகுது. நாசமா போனோம். இங்க கால வைடா. அப்பா சரி போலாமா? டே இங்க வியூ பாயிண்ட் மேல 4 கிலோமீட்டர் இருக்கு. சரியா 4 இருக்கு. ஓகே. ஸோ கல்பா இருந்து கிளம்பிட்டோம். நிஜமா இது வந்து வேற லெவல் ஸ்பாட்டுங்க. சிறப்பா இருந்துச்சு. ஆமா ஸோ டென்ட்டிங்கு கேம்பிங்கு நேற்று நைட்டு மாதிரி இன்னைக்கு நமக்கு கிடைச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கல்பாங்கிற ஒரு வியூ பாயிண்ட் சூசைட் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் முன்னாடி பார்த்து என்னோட ஒரு ட்ரீம் பாயிண்ட். அங்கே போய் நின்று வண்டியோட ஒரு ஸ்டில் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல கரெக்டாக டிவைட் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்ட்டு. ஏன் அந்த மாதிரி வியூ நல்லா இருக்கும். டே இப்படி போனால் 6 கிலோமீட்டர் காட்டுது, இப்படி போனால் 4 கிலோமீட்டர் காட்டுது. இப்படி போயிடலாமா? சரி இதுலயே போயிடலாம், ரிட்டர்ன் போயிடலாம். ஆனா இதுல தானே ரூட் போட்டிருக்கானுங்க. கல்பா வியூ பாயிண்ட், கல்பா வியூ பாயிண்ட், சூசைட் பாயிண்ட். இது எங்க அவனு வந்துட்டானுங்களா? ஸோ அது ரொம்ப நாள் ஒரு ஆசை, அங்கே போய் ஒரு வியூவோட ஒரு ஃபோட்டோ கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போங்க. அங்கிருந்து எல்லாமே எடுத்துட்டோமாடா. வா செம வியூ. இரு போட்டோ எடுத்துட்டு வரேன்.
பேரலைடிங்கா பாரு, இப்பவே இந்த இடத்துல நம்ம மண்ணு சரிஞ்சு சரிஞ்சு கிடக்கு. சூசைட் பாயிண்ட் சும்மாலாம் சொல்லலடா. ஆமா, வேற லெவல் இடம். இல்லடா, அலவுட் இருக்கு. ஸ்னோ டைம்லயும் இங்க அலவுட் இருக்கு. ஸ்னோ டைம்ல அலவுட் இருக்குடா. ஸ்னோ எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் பாக்குறதுக்கு. ஆமா, சூசைட் பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 600 மீட்டர் தாங்க இருக்கு. இறங்கு காய்ஸ். இந்த இடம் தான் வந்து கல்பா சூசைட் பாயிண்ட். ஸோ இங்க வச்சு போட்டோ ஷூட்னு வேற லெவல் அல்டிமேட் பண்ணிட்டோம். இது வந்து ஐ லவ் கிண்ணூருங்க. ஸோ இதோட இடத்தோட பேர் அதுதான். ஆனால் கல்பா சூசைட் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த வியூ பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி புதுசாக வச்சுட்டாங்க. இது வந்து புதுசாக வந்து சேஃப்டிக்காக வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் இல்லைங்க, ஒரு பிஃபோர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நின்று ஒரு பைக்கில் ஒரு பிக்கெல்லாம் அடிக்கும் போது வேற லெவலில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிக்கு மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தாங்க வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த இடத்துல ஸ்பாட்டு. ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரணும்னு நினச்சதுங்க, ஒரு பிளான் பண்ணோம். பட் வந்து இப்போ 2024 வந்து நம்ம வந்துட்டோம். ரொம்ப நாளா இருக்கிற பிளான் இது வந்து கல்பா சூசைட் பாயிண்ட். சோ இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பிளான். அடுத்தது வந்து நக்கோ அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போக போறோம். இங்கிருந்து ஒரு 108 கிலோமீட்டர் இருக்கு. செம, போலாமா? நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நின்று இந்த வியூ காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. போலாம். அப்பா இங்க பாருங்க, இதெல்லாம் சரிஞ்சு நிக்குது பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரீம் தாங்க இதெல்லாம். ஆனா நம்ம வந்து ஒரு ட்ரீம் நினைக்கிறோம், பட் அதுக்குண்டான நம்ம ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அந்த இடத்த வந்து நான் ரீச் பண்ண முடியும் தாங்க சொல்லுவேன். ஆனா அது வந்து அதுக்குண்டான நம்ம ரிஸ்க் எடுத்தே ஆகணும். ஸோ அது எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த பிளேஸை ரீச் பண்ணலாம். இதுதாங்க அந்த பாயிண்ட், கல்பா வியூ பாயிண்ட். ஸோ இதுதான் சூசைட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சேஃப்டிக்கு போடாமல் இருந்து நம்ம வந்து இங்கிருந்து ஒரு பிக் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே பைக்கெல்லாம் போட்டு பிக் எடுத்தோன்னா தரமாக இருந்திருக்கும். ஓகே, போலாம். போலாமா? ஓகே, நீ இந்த இடத்த விட்டு கீழே இறங்குவோம். இறா இறா கதி கதி இறங்க வைக்கிறான்டா. இவ்வளோ ஹெலிகாப்டர் மேலே பிறந்தான் பார்த்துருக்கேன், கீழே பிறந்து பார்த்தே இல்லையே. ஹெலிகாப்டர் மேலே பிறந்தா பார்த்துருக்கேன், அது காலையில சுத்திட்டு தான் இருக்கு ரெண்டெண்ணம். ஹலோ பிரதர், ஹாய் ஹாய். எல்லாத்தையும் ஃபன் பண்ணிட்டு போ. அங்கதான் வீடு தெரியுது, அங்க போற அங்க ஃபுல்லா வந்து நம்ம சாப்பிட்ட டீ கடை தெரியுது, டீ கடை தெரியுது, பெட்ரோல் பங்க் வர, அப்புறம் வந்து அவுக்குற பெட்ரோல் பங்க் தெரியுது. அப்புறம் வந்து அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி
பைக் ரைடு நல்லா இருக்கேன். ஒரு சின்ன வைபு. சப்ரி ஒரு சாயம். சப்ரி இல்லையா? சப்ரி சாயம் பிளாஸ்க்ல இருக்குடா. நல்ல சாயா குடிச்சு 4 நாள் ஆச்சு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. சாப்பாடு சாப்பிட்டு சோத்தை பார்த்தே 4 நாள் ஆச்சு. ஒர்க்குன்னு சுத்தினாலும் இந்த மாதிரி கொஞ்சமாவது ஒரு ரிலாக்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி ரைடிங்கு நமக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு 10 நாள் ஒரு லைஃப், 10 நாள் 15 நாள் இல்லை 1 மந்தாக இருந்தாலும் 11 மாதம் வேணாலும் ஒரே நாள் வாழ்ந்தாலும் சொல்லி வாழணும்னு சொல்லி லாஸ்டா போட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளேஸ் வந்து பார்க்கணும். லைஃப் செத்துட்டு நீ கண்ணை மூடுனா பார்க்க மாட்டேன். கண்ணை திறந்து கண்ணை திறந்தாதான் பார்க்க முடியும். எனக்கு இந்த பிளேஸ் எல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே நிக்குது. பைசா தான் சொல்றேன். நான் இந்த பிளேஸ் எல்லாம் உனக்கு பார்க்கணுமாமா. என்ன திறந்தா பார்க்க முடியும்? கண்ணுக்குள்ளே இருக்க பாரு. கண்ணுக்குள்ளே இருக்காமா இடம் பாத்துக்கோ. எல்லா இடத்தையும் காமிச்சிருவான் ஒரே நாள்ல. கேப்சர் பண்ணணும்ப்பா. நீங்க வீடியோல கேப்சர் பண்றீங்க, நான் கண்ணுல கேப்சர் பண்ணிக்கிறேன். பேஸ் என்னெல்லாம் பேச முடியுமோ பேசு. சாய் குடிக்கலாமா? நாங்க வந்து கேட்கணும்னு விதி. பேஸ். சாய் எடுத்து விட்டாளா? நம்ம என்ன கிளாஸ் என்ன பண்ணாலும் குத்தாங்கிறாங்க. இவங்க சொல்றபடியே போயிட்டு போகணுமாமா. வாவ் வியூ. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருந்த ரோடு அதுதான்டா சப்ரே. அதுதான் ரோடு இருந்திருக்கு. இப்போ இது போட்டிருக்காங்க. மேல எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், எல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க அப்படியே. எனக்கு தெரிஞ்சு ஸ்பிட்டியில மட்டும்தாங்க இந்த ரோடு ட்ரிப் அடிக்க முடியும். லடாக்ல நம்ம இந்த மாதிரி ட்ரிப் அடிக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரோடு ட்ரிப்னால மட்டும்தான் முடியும். இன்னும் நம்ம நிறைய இதே மாதிரி வியூல தான் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ செமையா இருக்கு ரைட் பண்றதுக்கு. பாரு எப்படி நின்று இருக்கு பாரு. தரமான ரூட்டுங்க. ஆமா, வேற லெவல்ல இருக்கு. பைக் ரைடுக்குன்னே செதுக்கிருக்காங்க. ரோடு அந்த அளவுக்கு இருக்கு. ரோடு எல்லாமே செமையா போட்டு வச்சிருக்காங்க. மேக்சிமம் ஆஃப் ரோடு இப்போ வரை நம்ம பெருசா பார்க்கல. வேற லெவலுங்க. வந்துட்டானேலா? வர சொல்லு. இப்ப வருவானே, அதான் முடிஞ்சிருச்சுல, வருவானே. கைஸ், நம்ம ஓரளவுக்கு மேலே வந்துட்டோங்க. டபோ ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சங்கோங்கிற பிளேஸ் வில்லேஜில் தான் நம்ம ரூம் போட போகிறோம். சாரி, டென்ட் அடிக்க போகிறோம். 19 கிலோமீட்டர் இருக்கு. ஆக்சுவலாக செம ஃபீட், ஓரளவுக்கு ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறதுனால செம கூலிங்காக இருக்கு. ஓ, ஸ்னோ இருக்கிற மவுண்டன்ஸ் எல்லாமே ரொம்ப கிட்ட வந்துருச்சு. கையெல்லாம் ஃப்ரீஸாக இருக்குங்க. ஸோ இந்த ஹூட்டி மட்டும் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த ஹூட்டியும் அப்புறம் வந்து ஸ்லீப்பிங் பேக் கல்பாங்கிற ஏரியாவில் வாங்கினது 1700க்கு ரெண்டுமே சேர்த்து வாங்கினேன். ஸோ ஸ்லீப்பிங் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு -5 இருந்து அது வந்து டெம்பரேச்சர் கூலிங் தாங்கும் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு செம்ம ஒர்த்து. ஏன்னா அது 1200 இது வந்து 600. அதே -5 டெம்பரேச்சர் இருக்கிற ஸ்லீப்பிங் பேக் வந்து நான் கேட்டதுக்கு நம்ம ஏரியாவில் சண்டிகர்லாம் பார்த்தீங்கன்னா 5000 சம்திங் சொன்னாங்க. பட் இங்கே வந்து பரவாயில்ல, நல்ல ப்ரைஸுக்கு கிடச்சனால இன்னைக்கு கொஞ்சம் தாட்டிடலாம். ஓ, ஓ, இன்னும் 19 கிலோமீட்டருங்கிறது இது பெரிய விஷயம் இந்த கூலிங்கில் ஓட்டுறது. ஸோ இவ்வளோ நேரம் நமக்கு அந்த கூலிங் எதுவுமே இல்லாமல் ரைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு ½ அன் ஹவராக தான் இந்த கூலிங் இருக்கு. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. 18 கிலோமீட்டரா? 18 கிலோமீட்டருங்கிறது நமக்கு இங்கிருந்து 50 கிலோமீட்டர் மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஓ,
நம்ம வந்து 3வது நாள் வந்து கேம்பிங் போட்டிருக்கோம். ஸோ பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்கு. ரிவர் சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து டின்னர் வந்து ஸோ பிரெட் ஆம்லேட்டுங்க. ஸோ நம்ம சகோதரருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட்டான பிரெட் ஆம்லேட்டு. இப்போ அதோட மேக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. இங்க கிளைமேட் வந்து பெருசா இல்ல, ஒரு அளவுக்கு சில்னஸ் இருக்கு. ஆனா மழை வர்ற மாதிரி தான் கொஞ்சம் பயமா இருக்கு. மழை வந்தா மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சுத்தியுமே ஃபுல்லா நம்மளுக்கு சுத்தியுமே ஒரே மவுண்டனா இருக்கு. ஆஸ்தி தான் மழை வந்தா. மழை வந்தா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருவோம். டென்ட்டுக்குள்ள ஓடிட வேண்டியது. பட் பரவாயில்ல, செஞ்சு சாப்பிடுறோம். அதுக்குள்ள நாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த 3வது நாள் டென்ட் ஸ்டே வந்து சிறப்பா முடிச்சிருக்கோம். பேர் வந்து என்ன பேர் இதோடது? லொகேஷன் சங்கோ. சங்கு தான். சங்கோங்கிற ஸ்பாட்ல தான் வந்து நம்ம இப்ப டென்ட் ஸ்டே அடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து ரைடிங் வந்து நிஜமா சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம ரோடு வந்து வேற லெவலுங்க. ஸோ ஸ்பிட்டி வாலிங்கிறது ரோடு ட்ரிப்புக்குன்னே ஒரு அருமையான ஒரு ரைடு எனக்கு தெரிஞ்சு. ஸோ சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு ரைடு. ஃபுல்லாவே ரைடு தான், ஆசம் ரைடு. அதுவும் பாறையெல்லாம் உடச்சி பாதியில தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அது கீழே தான் வந்து ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நிஜமா வேற லெவல் இருந்தது. இப்போ இந்த பிளேஸ் நான் மார்னிங் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். ஸோ அந்த வியூ பாருங்க, சூப்பரா இருக்கும். நமக்கு நாளைக்கு என்ன பிளான்னா, ஸோ இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 110 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், காசான்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ அங்கதான் நான் வந்து நம்ம நாளைக்கு போக போறோம். இன்னத்தோட சாப்பிட்டோமா செம்மையா ஒரு தூக்கத்தை போட்டு க்ளோஸ் பண்றேங்க. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ மறக்காம என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா என்னோட டிராவல் வ்ளாக்ஸ் நிறைய நான் வந்து ஒரு டைம் அப்லோட் பண்ணுவேன். ஆல்ரெடியே வந்து லடாக் ட்ரிப்போட வந்து நிறைய டைம் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நிறைய அப்லோடும் பண்ணியிருக்கேன். அது வந்து 2022ல போனது. இப்போ 2024ல ஸ்பிட்டி ட்ரிப் அடிச்சுட்டு இருக்குங்க. ஸோ கண்டினியூவா நிறைய ட்ரிப் அடிப்போம். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லை அதில் ஏதாவது வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல என்னன்னு சொல்லுங்க. நான் அதை மேக்ஸிமம் ரெடி பண்ணிட்டு நம்ம vlog வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு குவாலிட்டியில் நம்ம vlog இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னத்தோட டே வந்து சிறப்பாக முடிஞ்சுது. அதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, பாய். வாங்க பிரெட் சாப்பிடலாம்.